தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். நல்லதொரு மழையை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இந்த நேரத்திலே உம்மோடு ஒரு சில மணித்துளிகள் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் பேசுவதற்குமாக இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்தவர். அன்பு ஆண்டவரே, உமது வல்லமையும் உமது ஆற்றலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே துணையாக இருப்பதாக சிறப்பாக இந்த நாட்களிலே உமது ஆற்றல் எங்களுக்கு ஏராளமாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த உன்னதமான நேரத்திலே நற்கருணை வடிவிலே நீர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் உடனிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, உம்மை நம்பி வாழுகின்றவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று மறவாமல் அன்பு செய்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவர் நீர். மறவாமல் எங்களை பாதுகாக்கின்றவர் நீர். மறவாமல் எங்களை அன்பு செய்கின்றவர் நீர். மறவாமல் எங்களை காக்கின்றவர் நீர். நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்திலே ஒப்படைத்து ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், எங்களுடைய பங்கு சமூகம், எங்களோடு வாழக்கூடிய மக்கள், இந்த உலகம், எங்களுடைய நாடு, எங்களுடைய மாநிலம், எல்லாவற்றையும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஒரு கருத்திலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எல்லா மக்களையும் பாதுகாத்தருளும். உம்மால் படைக்கப்பட்டது இந்த உலகம். உம்மால் அன்பு செய்யப்படுவது இந்த உலகம். ஆகவே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது வல்லமையால் நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, சிறப்பாக இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து உமது இறை பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்துமாறு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உணர்வோடு என் உயிரே இறைவா உன் திருவடி சரணம் என்ற இந்த பஜன் பாடலை பாடி நாம் அனைவரும் ஆண்டவரை புகழ்வோம்,
ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நேரத்திலே ஜெபிப்போம். நம்பிக்கையோடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை நீர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்ற நேரத்திலே எல்லாவற்றையும் அது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். உங்களுடைய நோய்கள், வேதனைகள், வலிகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நேரத்திலே நீர்தாமே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே வறுமை, பசி, பட்டினி, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய குடும்பத்திலே அமைதியை சீரழிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, மதுக்கடைகளை திறந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசுகளும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த ஜெப வழிபாட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக் கொண்டவர்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள், எங்களுடைய உடன் பிறந்தோர், கணவன், மனைவி, பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவரை, எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நேரத்தில் ஜெபிக்கின்றோம். ஒரு வல்லமையும் ஆற்றலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றுமே துணையாக இருப்பதாக நீதாமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்தருளும். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். நாம் தொடர்ந்து இந்த நாளினுடைய இறை சிந்தனைக்காக நாம் செல்வோம். இந்த நாள் சாமுவேல் இறைவாக்கினருடைய அழைப்பை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். கடவுள் சாமுவேலை அழைக்கின்றார். சாமுவேலை
எத்தகைய ஒரு சூழ்நிலையில் கடவுள் அழைக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே சாமுவேல் முதல் நூல் 1, 2, 3 ஆகிய பிரிவுகளிலே சாமுவேலுடைய அழைப்பு, அவருடைய பிறப்பு, அவருடைய குடும்பம், இஸ்ரேல் மக்களை தலைமை பிரிவாகவும் இறைவாக்கினராக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏலி, அவருடைய புதல்வர்கள், அவருக்கு அடுத்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவருடைய புதல்வர்களுடைய சீரழிந்த வாழ்க்கை, இவற்றை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உணர்வோடு நாம் இந்த இறை செய்தியிலே நாம் பங்கெடுப்போம். கடவுள் சாமுவேலை ஏன் தேர்ந்தெடுக்கின்றார்? இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாமுவேல் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அழைப்பை பெற்றுக் கொள்கிறார்? சாமுவேல் முதல் நூல் சாமுவேலை பற்றிய, சாமுவேலுடைய பெற்றோரை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு முன்வைக்கிறது. எல்கானா, அன்னா. எல்கானாவினுடைய இரண்டாவது மனைவி அன்னா. அன்னாவிற்கு குழந்தை பேர் இல்லை. ஆகவே அன்னா மிகுந்த மன வருத்தம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இருக்கும். காரணம், குழந்தை பேர் இல்லாதவர்களை இந்த சமூகம் மலடி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுத்து விடுகிறது, எளிதாக கொடுத்து விடுகிறது, கேவலப்படுத்தி விடுகிறது. பிள்ளை பெற தகுதி இல்லாதவர்கள் என்று இழிவாக பேசக்கூடிய ஒரு சமூகம் தான் நாம் வாழக்கூடிய சமூகம். அதுபோன்றுதான் அன்றைய சமூகமாகவே அண்ணாவிற்கு அது ஒரு மிகுந்த மன உளைச்சலை எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கு. மிகுந்த மன உளைச்சலோடு தான் அண்ணா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தாள். அவ்வாறு அண்ணா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சீலோவில் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதாக ஒன்று கூடுவது உண்டு. அவ்வாறு ஒருமுறை ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையில் தான் அவள் கடவுளோடு பேசுகிறாள், அல்லது கடவுளிடத்திலே மன்றாடுகிறாள். அதற்கு கடவுள் எவ்வாறு செவி சாய்க்கின்றார், ஏலி வழியாக கடவுள் எவ்வாறு ஒரு பதிலை கொடுக்கின்றார் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். அண்ணா ஆண்டவர் முன்னால் அமர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். சாமுவேல் முதல் நூல் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே அது சொல்லப்படுகிறது. படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமையில் சவர கத்தியப்படாது. பாருங்கள், விவிலியத்திலே சவரக்கத்திப்படாத ஒரு மனிதர் உண்டு. சிம்சோன் நம் அனைவருக்கும் தெரியும், மிகுந்த பலசாலி. அவனுடைய தாயிடத்திலே சிம்சோன் பிறப்பதற்கு முன்னால் ஆண்டவர் சொல்லியிருந்தால் அவனுடைய தலையில் சவரக்கத்தி படக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இங்கே சாமுவேலின் தாயும் ஆண்டவரிடத்திலே அப்படித்தான் மன்றாடுகின்றாள். அவனுடைய தலையில் சவரக்கத்தி படாது என்று மன்றாடுகின்றாள். இவ்வாறு அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கதை ஆலயத்திலே அமர்ந்திருந்த குரு ஏலி பார்க்கிறார். அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது, வார்த்தைகள் வெளியே கேட்கவில்லை. காரணம், அவள் உள்ளத்திலே இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஏலி அதை தவறாக புரிந்து கொள்ளுகின்றான். தவறாக புரிந்து கொண்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். எவ்வளவு காலம் நீ குடிகாரியா இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து. ஒரு பெண்மணி வேதனையோடு கடவுளிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்ற பொழுது நீ ஒரு குடிகாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. தவறாக புரிந்து கொள்ளுகின்றார். இப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை நம்முடைய சமூகத்திலும் இருக்கிறது. எளிதாக அடுத்தவரை குடிகாரி என்றோ, தவறானவன் என்றோ, மோசமானவன் என்றோ, அவனிடத்திலே நான் ஒன்று பேச வேண்டிய தேவையில்லை என்றோ, அவனை பற்றி நான் கண்டுகொள்வதில்லை என்றோ எளிதாக நாம் தீர்ப்பிட்டு விடுகிறோம். இயேசு அருமையாக சொல்லியிருக்கின்றார், தீர்ப்பிடாதே, நீயும் உள்ளாக்கப்படுவாய். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதைத்தான் சொல்லுகிறார். இங்கே ஒரு தவறு,
அவை ஏலி அதை சரி செய்து கொள்ளுகின்றார். அப்பொழுதுதான் அண்ணா அவரிடத்தில் சொல்லக்கூடிய பதில் மிக அருமையான ஒரு பதில். உம் அடியாளை, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். பாருங்கள், உள்ளம் நொந்த ஒரு பெண். உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பதை அவள் வெளிப்படுத்துகிறாள். பாருங்கள், காரணம் எல்கானாவினுடைய மற்றொரு மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தது. அவள் அண்ணாவை கேவலமாக பேசுகின்றாள், திட்டுகின்றாள், மலடி என்று சொல்லுகின்றாள், இழிவுபடுத்துகின்றாள். ஆகவே அண்ணா அவ்வளவு நொந்து போயிருக்கக்கூடிய சூழல். அதைத்தான் ஏழு இடத்திலே சொல்லுகிறாள், நான் உள்ளம் நொந்த ஒரு பெண்மணி, திராட்சரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் திருமுன் என்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். இறைவனிடத்திலே தான் நம்முடைய வேதனைகளை கொட்டிக் கொள்ள முடியும். வேறு எந்த மனிதனிடத்திலும் கொட்டிக் கொள்ள முடியாது. வேறு எந்த மனிதரும் நமக்கு ஆறுதல் சொல்லிவிட முடியாது. பாருங்கள், சமூகத்திலே சக்கையை என்ற ஒரு மனிதன் இயேசுடைய காலத்திலே வாழ்ந்தான். இந்த சக்கையு யாரிடத்திலும் ஆறுதல் பெற முடியவில்லை. அவை எப்படியாவது இயேசுவிடத்திலாவது ஆறுதல் பெற முடியுமா? இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அவன் மரத்தில் ஏறுகிறான். ஆனால் இயேசு அவனோடு தங்குகின்றார், அவனோடு உரையாடுகின்றார், உறவாடுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாருங்கள். என்னுடைய உடைமையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சக்கையை சொல்லுகிறார். ஒரு மாற்றம். எப்பொழுது ஒரு மனிதனை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுது அந்த மனிதனிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. எப்பொழுது ஒரு மனிதனை நாம் கீழ்ப்படுகின்றோமோ அப்பொழுது அந்த மனிதர் இந்த சமூகத்தில் இருந்து புறந்தள்ளப்படுகின்றார். நமக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள உறவு அற்று போய்விடுகிறது. இறைவன் நம்மையும் நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் அவரோடு இருக்கக்கூடிய உறவையும் அற்றுப்போக செய்து விடுகிறார். காரணம், மனித உறவுகளிலே தான், மனித அன்பிலே தான் இறைவனுடைய அன்பும் நிறைந்திருக்கிறது. அவை இங்கே அண்ணா சொல்லக்கூடிய மிக அருமையான வார்த்தைகள். நான் என்னுடைய ஆண்டவர் முன்னிலையில் என்னுடைய உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருந்தேன். அவை என்னை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம், ஏனெனில் என் துன்பத் துயரங்களில் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன். அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி. அவைதான் ஆண்டவரிடத்தில் நான் இவ்வளவு நேரம் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தேன், இவ்வாறு ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஏலி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். மனநிறைவோடு செல், மனநிறைவோடு செல். சந்தேகத்தோடு நம்பிக்கையற்றோ செல்ல வேண்டாம், மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்து உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். பாருங்கள், அதற்கு அண்ணா சொல்லக்கூடிய பதில் பாருங்கள். உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று சொல்லுகின்றாள். ஆகவே இயேசுவிடம் கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்ட அண்ணா கடவுளிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருந்தார். ஏலி அந்த வேதனையை புரிந்து கொண்டார். ஆகவே கடவுள் சார்பாக ஏலி அந்த ஒரு செய்தியை கொடுக்கின்றார். மனநிறைவோடு செல், உன்னுடைய விண்ணப்பத்தை உன்னுடைய வேண்டுதலை கடவுள் கேட்டல்வார் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஓராண்டுக்குள்ளாலேயே அண்ணா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். நான் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்றுதான் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகின்றார். அவ்வாறு சாமுவேல் என்று பெயரிட்டு பால்குடி மறந்தவுடன் இந்த குழந்தை அழைத்துக் கொண்டு ஏழு இடத்திலே வந்து சொல்லுகின்றாள். ஒரு நாள் நீங்கள் இவ்வாறு குடிகாரி என்று என்னை சொன்ன பொழுது ஒரு பிள்ளைக்காக பொருத்தனை செய்து கொண்டேனே, எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அந்த குழந்தை இதுதான். இந்த குழந்தையை நீங்கள் ஆண்டவருடைய பராமரிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, அருமையான வார்த்தைகளை பாருங்கள். இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டவில்லைனார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஏலி இடத்திலே கொடுக்கின்றாள். அதுக்கு தொடர்ந்து வருகின்ற பகுதி அவருடைய பாடல், ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல். அதைத்தான் அன்னை மரியாள் இயேசுனுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட பிறகு எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு பாடிய பாடல். இதுவும் அதுவும் ஏறக்குறைய ஒரே செய்தி, ஒரே வரிகளாகத்தான் அமைந்திருக்கின்ற அருமையான ஒரு பாடல். ஆண்டவரை முன்னிட்டு என் இதே மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என்று இறைவனை புகழ்ந்து அண்ணா பாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், கடவுள்
இந்த ஏலியினுடைய குடும்பத்தை அகற்றி இஸ்ரேல் மக்களுக்கு புதிதாக ஒரு இறைவாக்குனரை தேர்ந்தெடுப்பதற்காக எப்படி தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை பாருங்கள். ஒரு பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளையை அந்த பெண்மணிக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வைத்து தலைப்பிள்ளை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த குழந்தை எப்படி ஆபிரகாமை தன்னுடைய மூத்த மகனை பலியிட வேண்டும் என்று கடவுள் கேட்டுக்கொண்டாரோ அதை போன்றுதான் இதுவும். நீ மூத்த மகனை எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பதை போன்றுதான் இதுவும் இருக்கிறது. அண்ணா மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றாள். மகிழ்ச்சியோடு அங்கே வளர்ந்து வருகின்றார் சிறுவன் சாமுவேல். இப்பொழுது நான் வேறு ஒரு சிந்தனையை நாம் இந்த நிலையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் ஒரு ஏலிக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் 2 பேர் பேரையும் மாற்றி புதிதாக சாமுவேலிடத்திலே கொடுக்கிறார் என்றால், சாமுவேல் முதல் நூல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அருமையான ஒரு செய்தி எங்கே சொல்லப்படுகிறது. கடவுளுக்காக பலியிடப்படுகின்ற இறைச்சி பலியிடுவதற்கு முன்பாகவே இவர்கள் அந்த இறைச்சியுடைய ஒரு பகுதியை தங்களுக்கு என்று பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் அது என்ன பொருளை கொடுக்கிறது என்றால், 2ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அப்படி என்றால் இறை நம்பிக்கை அற்று போனார்கள். ஆலயத்தை வைத்து இன்றைக்கு நான் பெரிய ஆளாக மாறிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை போன்றவர்கள் தான் ஏலியினுடைய மக்கள். ஆலயத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வயிற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு தவறு. அது மட்டுமல்ல, 2வது 22 முதல் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய இறைவார்த்தையை பாருங்கள். ஏலி அவளிடத்தில் சொல்லுகின்றார், அறிந்து கொள்ளுகின்றார். அங்கே கடவுளுடைய சந்திப்பு கூடார வாயிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பெண்களோடு இவர்கள் தகாத உறவு வைத்திருந்தார்கள் என்பதையும் ஏலி அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தரமற்ற வாழ்க்கையாக, நேர்மையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. இவ்வாறு நேர்மையற்ற வாழ்க்கையாக இருப்பவர்களை கடவுள் ஒதுக்க போகிறார், ஒழிக்க போகிறார் என்பதுதான் ஒரு செய்தி. ஏலி இவற்றை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்களை எச்சரிக்கின்றார். பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். 25வது இறைவார்த்தை பாருங்கள். ஒருவர் மனிதனுக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? அப்படி என்றால் ஏலியினுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் ஏலி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். ஆனால் ஏலியார் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேச்சுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இல்லை. இப்படி ஏலி நேர்மையானவராக நீதிமானாக இருந்தாலும் ஏலியினுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இல்லை. ஆகவே ஆண்டவர் முன்னால் திருப்படியை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சாமுவேலை அழைக்கின்றார். நம் அனைவருக்கும் தெரியும் சாமுவேலை எப்படி கடவுள் அழைக்கிறார் என்று. சாமுவேல் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றார். இதோ அடியேன் என்று குரு ஏலியிடத்திலே சென்று கேட்கிறார். என்னை அழைப்பீர்களா என்று கேட்கிறார். இல்லை மகனே, நான் உன்னை அழைக்கவில்லை, போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 2வது முறையும் அந்த குரல் கேட்கிறது. மீண்டும் அவன் குரு ஏலியிடத்தை சென்று கேட்கிறார். இதோ அடியேன், என்னை அழைப்பீர்களா என்று கேட்கிறார். இல்லை மகனே, நீ படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். 3வது முறையும் அவன் அந்த குரலை கேட்ட பொழுது குரு ஏலியிடத்திலே செல்லுகிறார். நான் உன்னை அழைக்கவில்லை. அப்பொழுதுதான் ஏலி கடவுள் அவரை அழைப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். இனிமேல் இந்த குரலை கேட்டால் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த குரல் கேட்கிறது. சாமுவேல் எழுந்து
பேசும் மடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறுகிறார். கடவுள் சாமுவேலை இஸ்ரேல் மக்களுக்கு நீதிமானாக தேர்ந்தெடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். கிறிஸ்தவ சமூகத்திலே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நீதிமான்களாக வாழ்வதற்கு, நீதியான செயல்களை செய்வதற்கு, இரக்கம் நிறைந்த செயல்களை செய்வதற்கு, அன்பு மிகுந்த செயல்களை செய்வதற்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து, மகனே மகளே, ஒவ்வொரு நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நல்லவர்களாக வாழுங்கள் என்ற ஒரு அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களை அழைத்து இருக்கின்றேன். குடும்ப வாழ்க்கைக்கு, துறவற வாழ்க்கைக்கு என்று பல்வேறுபட்ட நிலைகளிலே வாழ்வதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கின்றேன். நீர் எங்களை அழைத்து ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்வு நீதிமான்களை போன்ற ஒரு வாழ்வா அல்லது இறைப்பற்றில்லாதவர்களை போன்ற ஒரு வாழ்வா? நீதிமான்கள் எப்போதுமே உம்மை தேடுகின்றார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் நீர் எங்களை பார்க்கவில்லை என்று தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நீதிமான்கள் எப்போதுமே உம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் எப்போதுமே உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? இந்த கேள்விதான் எப்போதும் எங்களை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கின்றேன். நீர் எங்களை நல்ல கிறிஸ்தவராக வாழ அழைத்திருக்கின்றேன். அவ்வாறு அழைத்த நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. நீர் அழைத்த நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. கைவிடாமல் எங்களை கரம் பிடித்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றேன். இதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அருள்தானும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு அழைக்கிறார். நம் கரத்தை நீட்டியே அழைக்கிறார் என்ற பாடலை பாடி, இதோ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நல்லவர்களாக வாழ்வதற்கு அழைக்கின்றார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நமக்கு தருவதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார். ஓடோடி வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பாடலை பாடி ஜெப உணர்வோடு நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அழைப்பை ஏற்று அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி கண்களை மூடி ஜெப உணர்வோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். தியான உணர்வோடு நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உணர்வோடு பாடுவோம். எத்துன்ப நேரத்திலும் ஆரோக்கியம் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்தில்
எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார் என்று வந்து நீர் இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். காமேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. காமேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோதனையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். சோதனையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் மீட்பருமானவர். தாமதமின்றி வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் மீட்பருமானவர். தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராய். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனிடத்திலே மீண்டும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து
அழைத்திருக்கிறேன். சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்ததை போன்று எங்களையும் அழைத்திருக்கிறேன். சாமுவேலை இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன். நாங்கள் இந்த உலகிலே ஒரு வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கு சான்று பகர எங்களை நீர் அழைத்திருக்கிறேன். ஒரு வல்லமை தாரும், ஒரு ஆற்றலை தாரும். ஒரு ஆற்றலினால் நீர் எங்களை வழி நடத்துகிறார். ஒரு வல்லமையினால் எங்களை வழி நடத்துகிறார். ஒரு ஆற்றலும் வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கை என்றுமே எங்களுக்கு துணையாக இருப்பதாக. அந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் மீண்டும் இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியை மட்டும் பார்க்கிறோம். அவை சிறுவன் சாமுவேல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். ஏலி இதை உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே சாமுவேலை அழைத்த போது ஏலியினுடைய குடும்பம் அழிக்கப்பட போகிறது என்ற ஒரு செய்தியையும் சாமுவேலிடத்திலே கடவுள் சொல்லுகின்றார். ஏலியிடத்திலே சாமுவேல் அந்த செய்தியை சொல்லுகின்றார். ஆனால் ஏலி இதை பற்றி வருத்தப்படவில்லை, கவலைப்படவில்லை. தன்னுடைய 2 பிள்ளைகளும் ஆண்டவரால் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். 2 பிள்ளைகளும் ஆண்டவரால் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர் வருத்தப்படவில்லை. காரணம், அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆகவே இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இறைவனிடத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம். பிள்ளைகள் இறைவனிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை என்றால் அழிக்கப்பட்டு விடுவார்கள். பிள்ளைகள் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்துவிட்டால், இறைவனுக்கு எதிரான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இறைவனுடைய பார்வையில் தீயதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், நிச்சயமாக அவர்களால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது. நிச்சயமாக அவர்களால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சாமுவேலை அழைத்த இறைவன் ஏலிக்கு பிறகு இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினராக அவரை ஏற்படுத்திய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். நாம் நல்லவர்களாக நீதிமான்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நல்லவர்களாக நீதிமான்களாக வாழ்வதற்கு இறைவன் அழைப்பு தந்திருக்கிறார்கள். எப்படி நாம் வாழப்போகிறோம்? இந்த உலகம் பல்வேறு வழிகளிலே தீமையை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறது. பதவி வரை, அதிகார வரை, பண வரை, அல்லது செல்வத்தின் மீதுள்ள ஆசை, உலக இன்பங்களின் மீதுள்ள ஆசை, இப்படி எல்லாமே நம்மை சின்னாபின்னமாக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய பாதையை, இறைவனை நோக்கிய பாதையிலிருந்து நம்மை நெறிபெறச் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாதை இறைவனை நோக்கிய பாதையாக இருக்க வேண்டும். கண்களை அங்கேயும் இங்கே திருப்பிக் கொண்டு செல்லக்கூடிய பாதை அல்ல, மாறாக இறைவனை நோக்கிய பாதையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலக இன்பங்கள், உலக செல்வங்கள், பதவி, பணம், இவற்றின் மீது ஆசை, அதிகாரத்தின் மீது ஆசை, இவையெல்லாம் நம்மளை சில வேளைகளிலே தடுமாற செய்து விடுகின்றன. தடுமாறாமல் நம்மால் பயணிக்க முடியுமா? தடுமாறாமல் இறைவனை நோக்கி நாம் பயணிக்க முடியுமா? அப்படி என்றால் நீதிமான்களாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். யார் நீதிமான்களாக வாழுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனால் அன்பு செய்யப்படுகிறார்கள். இந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து ஜெப வேளைக்கு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, தர்மையான வேளையிலே ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியிலே நற்கட்டை வடிவில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எதை பற்றியும் சிந்திக்காமல் உம்மை பற்றி மட்டுமே சிந்தித்தவர்களாக, உண்மையே நினைத்து வாழுகின்றவர்களாக நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள், ஒட்டுமொத்த உலகம் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசிர்வதியும், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆசிர்வதியும். அன்பிலும் அமைதியிலும் எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்தரணும். எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ வேண்டும், ஒரு வார்த்தையின்படி வாழ வேண்டும், உம்மை பின்பற்றுகின்றவர்களாக வாழ வேண்டும். எங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், வெளி ஊர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் நீர்தாமே பாதுகாத்தரணும். நீர்தாமே துணையாக இருந்து எங்களை வழி நடத்தணும். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தார். குறிப்பாக நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார். பல்வேறு விதமான நோய்களால் நாங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக
கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளம், வேதனையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஏராளம். எங்களுக்கு அருகிலே இந்த நோய் தொற்று வந்து எங்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களை பாதுகாத்தரும், இதிலிருந்து எங்களை காப்பாற்றும். நீர்தாமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகிறார். நீர்தாமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறார். நீர்தாமே வல்லமையோடு எங்களை வழிநடத்துகிறார். அன்பு ஆண்டவரே, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் தொல்லை பிரச்சனைகள், உடலிலே உள்ள வலிகள், சோர்வுகள், உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்கள், வார்த்தைகளால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தான். பிறருடைய செய்கைகளினால் எங்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தான். இந்த நேரத்திலே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்ட எல்லா மக்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கைவிடாத தெய்வமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வம், கைவிடாத தெய்வமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தீர்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது இறைவன் நம்மோடு இருக்கின்றார். யார் நம்மை கைவிட்டாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. யார் நம்மை கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கைவிடாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய அன்பு இறைவன். அந்த இறைவனிடத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்ற இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வேதனைகளை எல்லாம் போக்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம்
அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை பாதுகாத்திடம் என்று ஜெபிப்போம். நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பெரும் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசிரியருக்காக ஜெபிப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவிடத்தில் இரத்தமாகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பெயரை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஞானம் நிறை கண்ணிலே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிலே மாண்புயரேழு தூண்களுமா மாண்புயரேழு தூண்களுமா பலிபீடமுமா அலங்கரித்தாய் ஞானம் நிறை கண்ணிலே பாவ நிழலே அழுதா பாதுகாத்தா